ஒரு ப்ராடக்ட்டோட டிசைனை ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ணலாமா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கிராக்ஸ் இன்கார்பரேஷன் வெர்சஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரேட்மார்க்குங்கிற கேஸ்ல கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. என்ன ஜட்ஜ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, கிராக்ஸ்ங்கிறவங்க அவங்க ஷூவோட டிசைனை ட்ரேட்மார்க் கீழ ஃபைல் பண்றாங்க. ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி அதை ஒத்துக்கல. அவங்க அந்த ஷூல இருக்கக்கூடிய சோலோட டிசைனை ரெஜிஸ்டர் பண்ணணும் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு டிசைனை ஒரு டிசைன் பேட்டன்ட் கீழ ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா அவங்க அதை ட்ரேட்மார்க் கீழ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படிங்க சார்? ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரேட்மார்க் இது டிசைன் கீழ வரும். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். இது ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிடையாது. அதனால நாங்க ட்ரேட்மார்க்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஒத்துக்கலனாலும் நாங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணும்னு ஃபைல் பண்ணிட்டு கோர்ட் வந்து ரெண்டு பேரோட வாதத்தை பார்த்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க. ஒரு ப்ராடக்ட்டோட டிசைன் ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டியா மாறுச்சு அப்படின்னா நீங்க ட்ரேட்மார்க் கீழ ஃபைல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்சியூமர் ஒரு ப்ராடக்ட்டோட டிசைனை பார்க்கறாரு. அந்த டிசைனை பார்த்த உடனே ஓ இது இந்த பிராண்டோடது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா அதுதான் பிராண்ட் ஐடென்டிஃபையர். இதே மாதிரி உங்க ப்ராடக்ட்டை ஒரு கஸ்டமர் பிராண்ட் ஐடென்டிட்டி பண்றாரு அப்படின்னா நீங்களும் உங்க டிசைனை ட்ரேட்மார்க் கீழ ஃபைல் பண்ணலாம். நீங்க உங்க ப்ராடக்ட் டிசைனை ட்ரேட்மார்க் கீழ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.